அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆவணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆங்கில மாதமான 17/8/2025 தேதி முதல் 16/9/2025 தேதி வரை உள்ள இந்த காலகட்டம் ஆவணி மாதமாக அமைகிறது. இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பெறுகிறார். அவரோடு சுக்கிரனும் புதன் இணைந்து உங்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இணைகிறாங்க. அந்த வகையில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து 3 முக்கிய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த வகையில் சிம்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த கிரகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், சூரியன் ஆட்சி பலம் என பல யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாங்க, சிம்மத்தில் புதனும் கன்னியில் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் இந்த ஆவணி மாதத்தினுடைய மத்தியம பகுதியில் துலாம் ராசிக்கு செவ்வாயும் சிம்ம ராசிக்கு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாங்க. இதன் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான புதனும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு சூரியனும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவும் சனியும் ஆற்றலை தருவார்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் வணிகத்தில் லாபம் கிடைக்க இருக்கு. புதிய தொழிலை ஆரம்பிக்கும் வாய்ப்பும் உண்டுங்க. அரசாங்க உதவிகள், ஒப்பந்தங்கள் சாதகமாகுங்க. அதாவது புதிதாக அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. புதிய தொழிலை ஆரம்பிக்கும் வாய்ப்பும் உண்டுங்க. அரசாங்க உதவிகள், ஒப்பந்தங்கள் சாதகமாகும். நினைப்பதும் நன்றாகவே இருக்குங்க. தகவல் தொழில்நுட்பத்துறை பணிபுரிபவர்களுக்கு அரசாங்க ஊதியம் பெறுபவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு முதலியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு அரசாங்க ஊதியம் பெறுபவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் என இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசியில் செவ்வாய் என்பதால் கவனமாக இருக்க வேண்டுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான துலாம் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். சகோதர உறவு முறைகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 12இல் கேது இருப்பதால் உடல்நிலையில அதிக கவனம் செலுத்துங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. 12இல் கேது இருப்பதால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் அதிக கவனம் அவசியங்க. அதே நேரத்தில் ஆன்மீக கவனம் செலுத்தி உபாதைகளை குறைத்து கொள்ளுங்க. அதே போல் 10இல் குரு சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாங்க. அப்படியே முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அல்லது மற்ற காரியங்கள் என ஏதாவது முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஆவணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் அஷ்டம அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். எனவே பணம் ஒரு புறம் வந்தாலும் மறுபுறம் விரயங்களும் வந்தபடியே இருக்குங்க. இழப்புகளும் எதிர்பாராத குறுக்கீடுகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது, செய்யவும் வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவற்றை நீங்களே ஆராய்ந்து பார்த்து அவை தீர விசாரித்து அதற்கு
பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி திடீரென சோதனைகள் வரலாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது. அதனால் யாருக்கும் எந்த ஒரு வாக்கும் கொடுக்க வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் போதுமானதாக அமைகிறது. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடுங்க. இருந்தாலும் கூட அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது என்பது மிகவும் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொதுவாக தனாதிபதி வலுவாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்யலாங்க. அந்த அடிப்படையில் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து சூரியனோடு இணைந்து முக்கூட்டு கிரகங்கள் 3 யோகத்தை தருகிறாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது பல வழிகளிலையும் விரயங்கள் ஏற்படுங்க. பயணங்கள் அதிகரிக்கும். காலையில் ஒரு ஊர், மதியம் ஒரு ஊர், மாலையில் ஒரு ஊர் என்று சொல்லும் விதத்தில் அலைச்சல் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் ஆரோக்கியத்தில் சீர்கேடுகள் உருவாகும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. இந்த பயணங்களின் போது அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது. அதே போல் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் உங்களை விட்டு விலகலாங்க. நாடு மாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு அவை தாமதப்படுங்க. வெளிநாட்டில் உள்ளவர்களின் வேலையில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அது விரும்பும் விதத்தில் அமையாது. அரசியல் களத்தில் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள இயலாது என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படலாங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வியாபாரம் லாபத்தை பெற்றுத்தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மட்டுமில்லாம மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றம் வழங்குங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர் சாற்றி முருகப்பெருமானை வழிபடுங்க. என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் வந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.